விநாயகா மிஷன்ஸ் கிருபானந்த வாரியர் இன்ஜினியரிங் காலேஜ் சேலம் கேம்பஸ் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. Corruption is a root cause for all evils. இந்த ஆட்சியில கரப்ஷன் இல்லை, அது எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. கமிஷன் இல்லை, ஒரு சதுர அடிக்கு இவ்வளவு அமௌண்ட் கரப்ஷன் கமிஷன் எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். எவரிபடி நோஸ் இட். அந்த கமிஷன் இந்த ஆட்சியிலே ஒழிக்கப்பட்டு விட்டது. கமிஷன் ஒழிக்கப்பட்டு விட்டது. கரப்ஷனுக்கு இடமில்லை. இந்த 2 பாயிண்ட்லயே இந்த ஆட்சியை நாங்கள் ஆதரிக்கலாம். இடஒதுக்கீட்டை, சமூக நீதியை பாதுகாப்பதில் உறுதியாக இருக்கிறது. இருமொழி கொள்கையை நிலைநாட்டுவதில், மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்ளாததில், அண்ணாவின் கொள்கையையே தாவேக அரசு பின்பற்றுகிறது. இந்த காரணங்களால் நாங்கள் இந்த ஆட்சி மீது நாங்கள் திருப்தி அடைந்திருக்கிறோம், ஆதரிக்கிறோம். என்னங்க, நான் ஒரு வார்த்தை சொன்னா 100 மடங்கு ஊதி பெரிதாக்கி இவருக்கு இதே வேலைன்னு அட்டாக் பண்றதுக்கு உங்க பத்திரிகைகளும் ஊடகங்களும் தயாரா இருக்குன்னு அனுபவத்தில் பார்த்திருக்கேன். அதனாலதான் நான் விமர்சிக்கல. எங்களை மேல கொத்தி தீக்கிறதுக்கு, கொத்தி புராண்டதுக்கு ஊடகங்களும் மாலை நேர அந்த விவாதங்களும் தொலைக்காட்சிகளில் நாங்கள் தமிழ்நாட்டு வாழ்வாதாரங்களை காப்பாற்றுவதற்கு, முல்லைப் பெரியார் பென்னிக்குக் அணையை பாதுகாத்துக் கொடுத்ததற்கு, நீட்டினோ 16 வருஷமா வரவிடாமல் தடுத்ததற்கு, நெய்வேலி நிலக்கரி தனியார்களும் போக விடாமல் வாஜ்பாய் கடைசியிலே வாதாடி மீட்டு கொடுத்ததற்கு, பெரியார் மையம் இடிக்கப்பட்ட போது பதிலுக்கு இடம் வாங்கி தந்ததற்கு, ஏதாவது ஒரு பிரச்சனையில எந்த விவாதத்திலாவது மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டுக்கு வாழ்வாதாரங்களை காப்பாற்ற எந்த கட்சியும் செய்யாததை மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் செய்து சாதித்து காட்டியிருக்கிறது என்பதை ஒரு சொல், ஒரு வார்த்தை, ஒரு வரி எந்த தொலைக்காட்சி வாதத்திலாவது யாராவது பேசியிருப்பார்களா? அப்படியே எங்க மேல ஒரு காழ்ப்புணர்ச்சி வைத்துக் கொண்டு எங்களை கொத்தி தீக்கிற மாதிரி வாதங்களை வைக்கிறவங்க மத்தியில நான் ஒரு வார்த்தை திமுக அரசை பற்றி குறை சொன்னா அதையே ஊதி பெரிதாக்கி இவர் குழப்பம் உண்டு கொண்டாரு கூட்டணிக்குள்ள ஆட்சிக்கு விரோதமா சொல்லுவாங்க. அதுக்கு ஏன் வாய்ப்பு கொடுக்கணும்னு பேசாம இருந்தேன். ஆமா, சந்திச்சேன். 2 எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ணது நான் உங்களுக்கு தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்றேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆமா, 2 எம்எல்ஏக்களும் அவர்கள் ராஜினாமா செய்தால் இடைத்தேர்தல் வரும். அப்படி ஒரு இடைத்தேர்தல் வந்தால் நானே உங்களுக்கு ஆதரவா பிரச்சாரம் செய்வேன் அவர் சொன்னார். ஆனா அந்த 2 பேர்கிட்ட சொன்ன போது செந்தில் செல்வன் பதிலே சொல்லல. அவர் நேரா திமுக தான் இருக்க போறேன்னு போயிட்டாரு. ராஜேந்திரன் நான் மதிமுகவா தான் இருக்கிறேன், ஆனா எம்எல்ஏவா தொடர்றேன்னு சொல்லியிருக்காரு. ஒன்னும் தப்பு கிடையாது, தப்பு ஒன்றும் கிடையாது. குதிரை பேரம் யார் பண்றா? குதிரை பேரம் நடத்துகிற கட்சி எது? குதிரை பேரம் நடத்தித்தான் இப்ப ஒரு எம்எல்ஏ கொண்டு போயிருக்காங்களா அவங்க? அது குதிரை பேரமா ஒட்டக பேரமா? குதிரை பேரமா ஒட்டக பேரமா? அதுக்கு பதில் சொல்லுங்க. என் கேள்விக்கு பதில் சொல்லுங்க. தோழர், நீங்க கேள்வி கேட்ட நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. இந்த ஒரு செந்தில் செல்வனை கொண்டு போயிருக்காங்களே, இது குதிரை பேரமா ஒட்டக பேரமா? இல்லை, நீங்க இது குதிரை பேரமா ஒட்டக பேரமா? அவங்க கட்சியில சேர்த்தது சேர்க்கிறதா தான் இவர் சொல்லிருக்காரு, நாங்க சேர்ந்துட்டோம்னு சொல்லி. அது நீங்க திமுகவுக்கு வக்காலத்து வாங்கணுங்கிறதுக்காக கேட்கிற கேள்விக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாது. அதற்கெல்லாம் நான் பதில் சொல்ல தயாராக இல்லை. இல்ல இல்ல, நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இல்லை, நீங்க என்ன நோக்கத்தோட கேட்கறீங்கன்னு தெரியும். மக்கள் ஒண்ணும் நினைக்க மாட்டாங்க, நியாயம் நினைப்பாங்க, ஏத்துக்கிடுவாங்க. நாங்கள் மறுத்தோம், நிர்பந்திக்கப்பட்டோம்.
மற்ற கட்சிகளுக்கெல்லாம் அந்த நிர்பந்தம் இல்லை. எங்களை நாங்க வெளியேறினா எங்க மேல என்ன பழி வேணா போடலாம், அந்த நிலைமையில வச்சுக்கிட்டு எங்களை நிர்பந்திச்சாங்க. ஒரு சீட்டுன்னு சொல்லிட்டு அதுலயும் கூட சூரியன்ல தான் நிக்கணும்னு நிர்பந்திச்சாங்க. அது என்ன ஆரோக்கியமான அரசியல்? எதுக்காக நிர்பந்திக்கணும்? மற்ற கட்சிகள் எல்லாம் நிர்பந்திக்கலையே. சிறுத்தைகள் அவங்க சின்னத்தில் போட்டி போட்டாங்க, முஸ்லீமுக்கு அவங்க சின்னத்தில் போட்டி போட்டாங்க, கம்யூனிஸ்டுகள் போட்டி போட்டாங்க. எங்களை மட்டும் நாங்க ஏதாவது தனி சின்னத்தில் நிக்கிறோம்னு சொன்னதை ஏற்றுக்கிடவே இல்லையே. நிர்பந்தம் தானே கொடுத்தாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நாங்கள் ஏதாவது வெளியேறி இருந்தால், நாங்கள் விலக நேர்ந்திருந்தால், வைகோவுக்கு இதே வேலைன்னு சொல்லி என் மேல பாயிறதுக்கு ஊடகங்களும் பத்திரிகைகளும் தயாரா காத்துக்கிட்டு இருக்காங்க. ஆமா, அதனால அதுக்கு இடம் கொடுக்க வேண்டாம்னு அமைதியா இருந்தேன். அது எதுக்கு அஞ்சாதவர்? மரணத்துக்கு அஞ்சாதவர், அவ்வளவுதான். அவச்சொல்லுக்கு அஞ்சுகிறவன், படிச்சொல்லுக்கு அஞ்சுகிறவன். மக்கள் வரிப்பணத்தை அரசு என்ன பாழ்படுத்துச்சு? இதே உயர போது வரிப்பணம் போய் வீணாயிர போது. சொல்லுங்க சார். இல்ல, எல்லாத்திலையும் கமிஷன், எல்லாத்திலையும் கரப்ஷன். அது மக்கள் சொத்து தானே. அதுக்கு தான் இப்ப பதில் சொன்னேன்ல. ஒரு வார்த்தை சொல்லி இருந்தாலும் எங்களை போட்டு பிராண்டதுக்கு பல பேர் காத்துக்கிட்டு இருக்காங்கல்ல, எங்க மேல பழி போடுறதுக்கு. அதனால பேசாம இருந்தோம். அதெல்லாம் இல்ல, அதெல்லாம் இல்ல. சொன்னா மற்றவங்களெல்லாம் விட்டுருவாங்க, எங்களை மட்டும் தனிமைப்படுத்தி அட்டாக் பண்ணுவாங்க. மற்ற கட்சிகள் என்ன வேணா பேசட்டும், ஏதாவது இங்க விமர்சிக்கிறீங்களா? அவங்க என்ன நிலைப்பாடு எடுத்தாலும் எம்டிஎம்கேனா உங்களுக்கு கிள்ளுக்கிறேன். எங்களை சரியாக நடத்தவில்லை. போன உடனே இந்த 4 சீட்டுக்கு ஒத்துக்கிட்டா தான் அடுத்து பேச்சுவார்த்தை. கண்டிஷன் போட்டு நிர்பந்தப்படுத்தி இதுக்கு அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியும். எடுத்த எடுப்பிலேயே நீங்க இதை கையெழுத்து போட்டு தான் ஆகணும். அப்பதான் பேச்சுவார்த்தையை தொடர முடியும். இந்த 4 சீட்டுக்கு மேல ஒரு சீட்டு கொடுக்க வாய்ப்பே இல்லைன்னு ரொம்ப அழுத்தம் திருத்தமா ஆணித்தரமா சொன்னாங்க. எங்க சண்டை போடணுங்கிறீங்களா? அறிவாலயத்துல அறிவாலயத்தில் அவங்களோட சண்டை போடணுங்கிறீங்களா? எப்போ? அது அவுட் ஆஃப் கான்டெக்ட். அதுன்னு சொல்லக்கூடாது. எந்த நேரத்தில் எந்த பேச்சுல எந்த வரி வந்ததுன்னு எடுத்து சொன்னா தான் முடியும். நீங்க முட்டைக்கட்டையா இப்படி சொன்னா அதை ஏத்துக்கிட முடியாது. ஆமா, கூட்டணியிலே இருந்தபோது கூட்டணி தர்மத்தை காத்து சில தவறுகளை மனசிலே உணர்ந்தாலும் கூட விமர்சனம் செய்யாமல் இருந்தேன். எங்க குழு போச்சு? இல்ல, எங்க குழு போச்சு. அவங்க முதலமைச்சர் யார்ட்டையும் பேசலையே. அவங்க குழுவைத்தானே நியமிச்சிருந்தாங்க. அந்த குழு தான் பேச்சு. சொல்லல, விடுங்க. சொல்லல, அவ்வளவுதான். சொல்லல. தவறு செய்தால் சுட்டிக்காட்டுவோம். அதை முன்னே சொல்லியிருக்கோம். சுட்டிக்காட்டுவோம். அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய ஜனநாயக பக்குவம் இந்த முதலமைச்சருக்கும் இந்த கட்சிக்கு இருக்குங்கிற நம்பிக்கையில சுட்டிக்காட்டுவோம். அது பற்றி எந்த கருத்தும் சொல்ல நான் விரும்பவில்லை. I don't want to make any comment on that. I don't want to make any comment on that issue. ஒரு முக்கியமான ஒருவருக்கு உடல் நலம் இல்லை, அவரை பார்க்கறதுக்காக மருத்துவமனைக்கு போய் திருச்சியில். அதனால வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லை. எதுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை. எங்க இல்ல, வாய்ப்பே இல்லை. இதெல்லாங்க கற்பனையான யுகங்கள், கனவுல கூட நினைக்காத யுகங்கள். 1% கூட அதுல வாய்ப்பு கிடையாது. வைகோவாவது அங்க போய் நிக்கிறதாவது, அதுவும் அவரை எதிர்த்து. அது மாதிரிலாம் தவறு நான் செய்ய மாட்டேன். கல்யாண நிகழ்வுல கலந்துக்கிட்டப்போ முன்னாள் முதலமைச்சர் உங்களை கண்டுக்கவில்லை, தீமான கையை பேசியிருந்தாரு. 5 ஆண்டுகள் அவங்களுடைய ஆட்சியில நீங்க ஒரு கூட்டணி கட்சியா இருந்து சிறப்பா அவங்களுக்கு தோழமையா இருந்தீங்க அப்படின்றது நீங்க பேசியிருக்கீங்க. என்ன பேர் நடந்தது? ஒன்னும் நடக்கும். பொதுக்குழுவில் பேசுற எல்லாத்துக்கும் பதவுரை, பொழிப்புரை, விளக்க உரையெல்லாம் பத்திரிகையாளர்கிட்ட கொடுக்க முடியாது.
திராவிட இயக்கத்தினுடைய திராவிட சித்தாந்தங்களை அடுத்த கட்டத்தில் கொண்டு போய் திமுக எப்படி செயல்படுறீங்க பல விமர்சனங்கள் இப்படி நீங்க கேட்கிறீங்க. 2017 மதிமுக திராவிட கொள்கையை பாதுகாப்பதற்காக தான் திமுகவுடன் போறோம் கொள்கை கூட்டணின்னு சொன்னீங்க. இப்போ திமுக எப்படி செயல்படுறது? எந்த பிஜேபி இந்துத்துவ சக்திகள் இங்கே நுழையக்கூடாதுன்னு சொல்லி முடிவெடுத்தமோ அந்த சக்திகளோடு சேர்ந்து கூட்டணி அமைச்சு தேர்தலை செஞ்சிட்ட அதிமுகவை ஆட்சிப்படத்திலே அமர வைப்பது, அதுக்கு ஆதரவு கொடுப்பது என்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு திமுக வந்தது என்பது உண்மையாக இருக்குமானால், இது இந்த கருத்தை பலரும் சொல்லியிருப்பதனால நாங்க எப்படி அவங்களோட கூட்டம் தொடர முடியும்? திஸ் இஸ் மை ஆன்சர். அவங்களுடைய அரசியல் எதிர்காலம் எப்படி இருந்தாங்க? யாருடைய அரசியல் எதிர்காலம்? அவருடைய அரசியல் எதிர்காலம் அது ஒரு நல்ல கட்டமைப்பான கட்சி, ஒரு ஸ்ட்ராங் ஸ்ட்ரக்சர் உடைய கட்சி, கட்டுக்கோப்பான கட்சி. அவங்க இந்த கட்சி எதையும் ஃபேஸ் பண்ணி அவங்க ரன் பண்ணுவாங்க. கூட்டணி கட்சி தலைவர்களை வந்து அணுகுறதுல தவற விட்டாரா முக ஸ்டாலின்? தேர்தல் நான் குறையெல்லாம் சொல்ல, நான் தளபதி மு.க. ஸ்டாலினை பற்றி எந்த குறையும் சொல்ல விரும்பவில்லை. தாவேகா வந்து பாஜக எதிர்ப்புல உறுதியாக இருப்பாங்க நீங்க நம்புறீங்களா சார்? நம்புகிற வரைக்கும் ஆதரிச்சுக்கிட்டு இருப்போம், மாறுபட்டு போனா எதிர்ப்போம். கொளத்தூர்ல திமுக தலைவர் ஸ்டாலின் தோற்றதுக்கு காரணமே நீங்க என்ன பண்றீங்க? மக்கள் தான் காரணம், வாக்காளர்கள் தான் காரணம். தமிழ்நாட்டில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி இல்லாம ஏன்னா அங்கிருந்த எல்லாருமே வந்துட்டீங்க. தாவேகா தலைமையில புதிய கூட்டணியை எப்படி உருவாக்க போறீங்க? நான் உருவாக்க போறது இல்லையே, நான் அப்படி சொல்லவும் இல்லையே. அப்படி ஒரு கூட்டணி அமைக்க போறோம் நான். அதுக்கான முயற்சி தான் இருக்கு. ஐ ஆம் எ ஸ்மால் மேன். அப்படியெல்லாம் நினைக்கிற அளவுக்கு நான் பெரிய ஆள் கிடையாது. இந்தியா கூட்டணியில எந்த மாதிரியான நிலைப்பாடு இந்தியா கூட்டணியில We are also one of the constituents of India bloc, India alliance. They have invited me to participate. அவங்க இன்வைட் பண்ணாங்க. கேசி வேணுகோபால் ஃபோன் பண்ணாரு, நசீர் ஹுசேன் ஃபோன் பண்ணாரு. அவங்க அழைப்பின் பேரில் போய் கலந்துக்கிட்டேன். 8ஆம் தேதி ஹைதராபாத்தில் கூட்ட போற கூட்டத்திலையும் நாங்கள் கலந்துக்கிட்டோம். எங்களை அழைச்சிருக்காங்க. சார், இப்போ நீங்க திமுக கூட்டணியிலிருந்து விலகி தாவேகா கூட்டணிக்கு வந்துட்டீங்க. தாவேகா கூட்டணியிலே அதிக அளவுல கட்சிகள் இருக்கு. வரக்கூடிய தேர்தல் காலங்கள்ல உங்களுக்கான பிரதிநிதித்துவம் கரெக்டா கிடைக்கும் நினைக்கிறீங்க? ஏங்க எக்கையோ உள்ள வியூகங்களுக்கு இப்ப போறீங்க? நாளை நடப்பதை யார் அறிவார்? அதை இப்ப நிக்க சொல்லணும். இடைத்தேர்தலில் மதிமுக போட்டி என்னங்க? இடைத்தேர்தலில் மதிமுக நாங்க போட்டியிட மாட்டோம். எந்த தொகுதியும் நாங்கள் போட்டியிட மாட்டோம். Thank you very much for not putting any more embarrassing questions. Thank you very much. விநாயகா மிஷன்ஸ் கிருபானந்த வாரியர் இன்ஜினியரிங் காலேஜ் சேலம் கேம்பஸ் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.